ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் சேனல். இப்போ உடைத்த முட்டை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஒரு பேனில் ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு இது மூணும் போட்டுக்கிறேங்க. கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு உரிச்சது கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இது வதங்கிட்டே இருக்கிற கேப்பில் தேங்காய் பொடியாக நறுக்கி ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நான் ஃபஸ்ட்டே ஒரு சுற்று போட்டு அரைச்சி எடுத்துப்பேன். அப்புறம் வதங்கின மசாலாவையும் இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் போட்டுக்கிறேங்க. தாளிக்கு கடுகு ஒரு ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி வதக்கி அரைச்சி தான் வச்ச மசாலா இது, அதனால சீக்கிரமே பச்சை வடை போயிடும். உடனே நீங்கள் மஞ்சப்பொடி 2 ஸ்பூன், கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான அளவு கரம் மசாலா இதெல்லாம் உடனே சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப மசாலா வதங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மசாலா சேர்த்து தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்து கொதி வந்த பிறகு முட்டைலாம் உடச்சி சேர்த்துக்கோங்க. முட்டை கலக்காமல் தனித்தனியாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், முட்டை குருமா ரெடி.